ஒர்க் ரிலேட்டடாக டிப்ஸ் சொல்கிறேன், யூஸ்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு டொமைன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக் ஷுர் அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சும்மா டொமைன் ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்கள்ல. ஸோ அந்த ஒரு இது இல்லாமல் அந்த டொமைன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக் ஷுர் அந்த டொமைனில் நான் கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது வந்து இப்போ உங்கள் டொமைனில் நீங்கள் என்ன ஒர்க் வேணாலும் பண்ணுங்களேன், எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுங்கள், பட் மேக் ஷுர் அந்த ப்ராசஸ்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இப்போ ஒரு நேம், ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நேம் சொல்லி இதுதான் பண்ண போகிறீங்க அப்படின்னு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம பண்ண போகிற மெத்தடு ஒரு ப்ரொஃபஷ்னலாக கரெக்டாக அப்படின்னு ஒரு டைம் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு ஒரு மெத்தடை கரெக்டாக இல்லையா அப்படின்னு என்ஷூர் பண்ணாமல் சும்மா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கடைசியில் வந்து ப்ராப்ளமில் எண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன மெத்தடோ என்ன ப்ராசஸ் வேணால் ஃபாலோ பண்ணுங்கள், பட் மேக் ஷுவர் ஃபஸ்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதை நம்ம அந்த ப்ராசஸை நடத்துறதுக்கு என்னெல்லாம் வேணும், என்னெல்லாம் இருக்கணும், அது ஃபஸ்ட் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. ஸோ ப்ரொஃபஷ்னலாக அந்த மெத்தடை நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அது ஒரு டைம் என்ஷூர் பண்ணிக்கங்க. ஓகே.